அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். 4 கறிகளோட ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் லஞ்ச் மெனு ஒன்று இன்றைக்கி செய்கிறதுக்காக ரெடியாகிக்கிறேன். அன்றைக்கு ஃப்ரைடே லஞ்ச் ரெசிபியாக ஒயிட் ரைஸ் அண்ட் கறி செஞ்சுருந்தேன். ஒயிட் ரைஸோட பீஃப் கறி, க்ரீன் பீஸ் கறி, மாசி சம்பல் அண்ட் கிழங்கு கறி தான் அன்றைக்கி மெனுவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டுக்கு சம்பலை தான் செஞ்சுருந்தேன். சம்பல் செய்ததுக்காக நான் இன்றைக்கி மாசு யூஸ் பண்ண இல்லை, பீஃப் தான் யூஸ் பண்ண போகிறது. ஏற்கனவே உப்பும் புளியும் போட்டு வேக வச்செடுத்திருந்த பீஃப் துண்டுகளை இன்னும் சின்ன சின்ன துண்டுகளாக்கி பிளெண்டர் கப் ஒன்றில் அரைச்செடுக்கிறேன். சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். சம்பலுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் 3 தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா கையால் பொடி பண்ணி எடுப்போம். வெங்காயம் குயிக்காக பொரிஞ்சு வரத்துக்கு தான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்கிறது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் எல்லாத்தையும் அதில் போட்டு பொரிக்கிறதுக்காக கிளறி கொள்கிறேன். போட்ட உடனே வெங்காயம் பொரிஞ்சு வரத்துக்கு லேட் ஆனாலும் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரும்போது அவசரமாக இறக்கிக்குள்ளே பார்க்கணும், இல்லாட்டி வெங்காயம் எல்லாம் தீஞ்சு போக பார்க்கும். வெங்காயம் எல்லாத்தையும் அள்ளி எடுத்ததுக்கு பிறகு அதே எண்ணெயில் ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிற பீஃப் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு கொள்கிறேன். நாங்கள் பீஃபை துண்டு துண்டாக பொரிக்கும் போது நல்ல முருகலாக வரும் வரையும் பொறுமையாக காத்திருந்து பொரிச்செடுப்போம். ஆனால் இந்த பீஃப் ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால குயிக்காக பொரிய பார்க்கும். இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கி கொண்டால் எங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நாங்கள் எல்லாத்தையும் இறக்கி கொள்வோம். இறைச்சி சம்பல் செய்ததுக்காக சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி சூடானதும் ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவான ஆயிலை சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் சூடாகும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற கறிவேப்பிலை, ரம்பை எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அது பொரிஞ்சு வரும்போது 5 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டர் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கட்டர் தூள் சேர்த்த உடனேயே கேஸை ஆஃப் பண்ணிக்கொள்ளணும், இல்லாட்டி கட்டர் தூள் அவசரமாக தீய பார்க்கும். தேவையான அளவு உப்பும் தேசிக்காய் சாறும் சேர்த்துக்கொள்வோம். நல்லா கிளறி விட்டு ஏற்கனவே பொரித்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டு கிளறி கொள்வோம். கூடவே பொரித்து வச்சுக்கிற பீஃப் துண்டுகளையும் அதில் போட்டு கிளறி கொள்ளணும். பீஃப் துண்டுகளை சேர்க்கும் போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா வடிய விட்டதுக்கு பிறகு தான் சேர்த்துக்கொள்ளணும், இல்லைன்னா சம்பலில் நிறைய எண்ணெய் ஆயிக்கும். வெங்காயம், இறைச்சி துண்டுகள் எல்லா பக்கமும் நல்லா உரைப்பும் உப்பும் புளியும் படுகிறதுக்கு மாதிரி நல்லா கிளறி கொள்ளணும். எல்லா பக்கமும் மசாலா எல்லாம் படுகிற மாதிரி கையால் நல்லா பிசைஞ்செடுக்கிறேன். உப்பும் தேசிக்காய் சாறும் போதல்லாண்டா இன்னும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல டேஸ்டான சம்பல் ரெடியாகிக்குது. அடுத்ததாக நான் க்ரீன் பீஸ் கறி செஞ்சுருந்தேன். இதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கறிவேப்பிலை, ரம்பை, கஜு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கொள்வோம். சின்ன சின்ன பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு, கேரட் துண்டுகளையும் சேர்த்து ஈரல் கொஞ்சமும் டேஸ்ட்டுக்காக சேர்த்து நல்லா கிளறிக்கொள்கிறேன். ஏற்கனவே வேக வச்செடுத்த க்ரீன் பீஸையும் இதிலேயே சேர்த்து நல்லா கிளறிக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்ததோட 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து 1/2 கப் அளவு 2வதாக புளிஞ்செடுத்த தேங்காய் பால் சேர்த்து மூடி வேக விடுகிறேன். க்ரீன் பீஸ் எல்லாம் வெந்து நல்லா தண்ணிப்பால் எல்லாம் வற்றினதுக்கு பிறகு முதலாவதாக புளிஞ்செடுத்த தலைப்பாலும் 1/2 கப் சேர்த்து
கொதிக்க விடுகிறேன். முதலாவது பிழிஞ்ச கட்டி தேங்காய்பால் சேர்க்கும் போதே சீரகத்தூளும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கிளறி விடணும். அதோட கொஞ்சமாக க்ரீன் பீஸும் கிழங்கும் கேரட்டும் வர மாதிரி அள்ளி எடுத்து நல்லா ஸ்மேஷ் பண்ணி இதிலேயே சேர்த்து கொண்டா க்ரீன் பீஸ் கறி நல்லா இறுக்கமாக டேஸ்ட்டாக வரும். அடுத்ததாக கல்யாண வீட்டு டேஸ்ட்டோட கிழங்கு கறி சமைச்செடுக்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு வெங்காயம், கறிவேப்பிலை, ரம்பை, தக்காளி 1 சின்னதாக கட் பண்ணி எடுத்த சின்ன பச்சை கொச்சிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் அளவு 2வதாக புளிஞ்ச தேங்காய்பால் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்போட 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவு மாசித்தூளும் சேர்த்து அடுப்பில் கொதிக்கிறதுக்காக விடுகிறேன். பால் நல்லா கொதித்து வரும்போது ஏற்கனவே வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். வேக வச்செடுத்த கிழங்கு துண்டில் இருந்து ஒரு துண்டை எடுத்து நல்லா ஸ்மேஷ் பண்ணி அதிலேயே கலந்து விட்டால் கிழங்கு கறி நல்லா இறுக்கமாக டேஸ்ட்டாக வரும். பாலெல்லாம் வற்றி வேகிற வரையும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இந்த ஸ்டேஜில் முதலாவதாக பிழிஞ்ச கட்டி தேங்காய்பால் 1/2 கப் அளவு சேர்த்துக்கொள்கிறேன். கிழங்கு கறிக்கு டேஸ்ட்டை கொடுக்குறதே சீரகத்தூள் தான். 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் கட்டிப்பால் சேர்த்ததுக்கு பிறகு சேர்த்துக்கொள்கிறேன். கிளறி நல்லா கொதிக்க விடுவோம். கல்யாண வீட்டு டேஸ்ட்டுக்கு கிழங்கு கறி வரணுமெண்டா பிறகு தான் தாளிச்செடுக்க வேணும். தாளிச்செடுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமும் கறிவேப்பிலை கொஞ்சமும் போட்டு வதங்கி வரும்போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து கிழங்கு கறியோடு சேர்த்து கொண்டா நல்ல கல்யாண வீட்டு சுவையோட அதே மணத்தோட கிழங்கு கறி சூப்பராக ரெடியாகிடும். அடுத்ததாக பீஃப் கறி செஞ்சுருந்தேன். இதுக்கு கழுவி துண்டுகளாக்கி எடுத்த பீஃபோட தேவையான அளவு பெரிய பச்சை மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கொள்கிறேன். ஊற வச்செடுத்த புளியம்பழ தண்ணியும் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோடையே 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 5 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி இறைச்சி கறியை ப்ரெஷர் குக்கரில் தான் சமைச்சிருக்க போகிறது. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு கட் பண்ணி எடுத்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதுகள், கறிவேப்பிலை, ரம்பை, 1/4 டீஸ்பூன் அளவான வெந்தயம், 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா சூடாகி பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் அளவான மிளகாய்த்தூள் கலரிங்குக்காக எண்ணெயிலேயே சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கே நாங்கள் ஏற்கனவே மசாலா எல்லாம் புரட்டி வச்சிக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்வோம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து 6 விசிலுக்கு மூடி வேக விடுறேன். நல்ல கலரோட டேஸ்டான பீஃப் கறி ரெடியாக இருக்குது. வெரி ஈஸியான டேஸ்டியான மெனுவோட எங்களோட லஞ்ச் இன்றைக்கி இப்படி தான் முடிஞ்சது. இந்த மெனு காம்பினேஷன் கூட நல்லா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இந்த மெனு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக வரும். என்னோட ஸ்டைலில் இந்த லஞ்ச் ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சமைச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம்.